ஹவு டு செலக்ட் ஏ ஸ்டாக் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சீரீஸில் எப்படி ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனாலும் என்ன தான் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணாலும் நம்ம அந்த எந்த ப்ரைஸில் வாங்குறது, அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. இது கரெக்டான ப்ரைஸா, அது கரெக்டான ப்ரைஸான்ற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம இந்த சீரீஸில் சார்ட்டோட பேசிக் டு அட்வான்ஸ் பார்ப்போங்க. சார்ட்டை வச்சு நம்ம எந்த ப்ரைஸில் வாங்கினா ஸ்டாக் நல்ல சீப் ப்ரைஸில் கிடச்சிச்சு, எந்த ப்ரைஸ் இப்போதைக்கு ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்க்கலாம். முதல்ல சார்ட்டோட பேசிக் தெரிஞ்சுக்கணுங்க. சார்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நம்ம ஈஸியாக பண்ணலாம். முதல்ல சார்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. சார்ட்ன்றது ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்டோரி தாங்க. ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது எல்லா இடத்துலையும் நடக்கும். அதே மாதிரி தான் சார்ட்லேயுமே ஒரு பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அதாவது ஒரு ஸ்டாக் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இந்த சார்ட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் மார்க்கெட் ஸ்டோரி. சார்ட்டோட அந்த ஸ்டாக்கோட மொத்த ஸ்டோரியும் நம்ம அந்த சார்ட்டை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். சார்ட் எப்படி அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சுதாங்க. இந்த செகண்டில் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த சார்ட் காட்டும். இப்படியே பல வருஷங்களாக அந்த சார்ட்டை பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்தோம்னா அது ஒவ்வொரு செகண்டுக்கும் மார்க்கெட் ஹவர்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த மூவ்மெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ணி விஷுவலாக நமக்கு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா 10 ரூபாவில் இருக்கும், 11 ரூபா போகும், 12 ரூபா போகும், 13 ரூபா போகும். இதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர அது எப்படி போகுது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நேற்று எப்படி இருந்துச்சு, எல்லாமே நம்ம இந்த சார்ட்டை வச்சு ஈஸியாக பார்த்துடலாம். இப்படி பார்க்குறதுனால நமக்கு கிடைக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும். ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டோம், நம்ம அந்த சீரீஸை வச்சு ஒரு ஸ்டாக்கை ஒரு 6 ஸ்டெப் வச்சு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் எந்த ப்ரைஸில் வாங்குறது, அது எல்லாமே இந்த சார்ட்டை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். சார்ட்லேயுமே எப்படி பார்க்கலான்னா பல டைம் ஃப்ரேம் இருக்குது. அதாவது என்ன பண்ணலான்னா, 1 நிமிஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு, 1 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 1 மந்த்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கேட்கும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் இந்த சீரீஸில் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சார்ட் வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு கேண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கேண்டில்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சொல்கிறேன். லாங் டைம் ஃப்ரேம் அப்படின்றப்போ இப்போ 1 மணி நேரம், 1 நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிக் பிக்சராக இருக்கும். மார்க்கெட் கடைசி ஒரு வாரத்துக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் பார்க்கலாம். இப்போ இது மூலயமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துலையும் வாங்காமல் கரெக்டான இடத்துல மேக்ஸிமம் ஆஃப் சீப்பஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம வாங்கிடலாங்க. இப்போ இந்த சார்ட்டை எங்கே பார்க்குறது அப்படின்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஒரு டூலை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது tradingview.com. இதுதான் tradingview.com. இதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். சைன்இன் பண்ணால் சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா ப்ராடக்ட்ஸில் போனீங்கன்னா சூப்பர் சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம என்ன ஒரு ஸ்டாக்கையும் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கோல்கேட்டே சூஸ் பண்ணுவோமே, இதுக்கு பேர் கேண்டில் ஸ்டிக். இதை பற்றின வீடியோஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு சும்மா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ப்ரொஃபஷனல் அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 மினிட், 2 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸில் நம்ம சார்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, 10 மினிட்ஸ் மாத்திரம்னா ஒவ்வொரு கேண்டிலும் 10 மினிட்ஸில் இருக்கும். இதே 1 ஹவர்னு மாத்திரம்னா ஒவ்வொரு கேண்டிலும் 1 ஹவரில் இருக்கும். இப்போது இதை முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி தாங்க, ஃப்ரீ அக்கௌண்ட் தான். ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கேட்கும். டேரெக்டாக நீங்கள் கூகுள் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அதே சூப்பர் சார்ட்டை நீங்கள் இங்கே அப்படியே பார்த்துக்கலாம். இங்கே போனீங்கன்னா முதல்ல கோல்கேட் பார்ப்போம். இந்த லைன்ஸை எப்படி வரைகிறது அப்படின்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம சீரீஸில் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த இருக்கு இல்லையா, இது கோல்கேட்டோட சார்ட். அதிலேயே பார்த்த மாதிரியே நமக்கு நிறைய இருக்கும். 1 டே, 1 வீக், 1 மந்த்து ஃப்ரீ தான். இது பெய்டு வெர்ஷன் நமக்கு தேவைப்படாது. நம்ம ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கலாம். இப்போதைக்கு இது ஒரு பேசிக் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்னால் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.